சிவ சிவ திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி காய்ச்சல் நோயை தீர்த்த கதையை பார்க்கலாம். சைவம் தழை தோங்கிய மதுரை மாநகரில் கூன்பாண்டியன் என்ற மன்னன் சமண சமயத்தை தழுவி ஆட்சி செய்து வந்தான். சமணர்கள் பிடியில் இருந்த கோவில்கள் வழிபாடு இல்லாமல் முடங்கி போய் இருந்துச்சு. ஆனால் மன்னனோட மனைவியான மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாரும் சிவபெருமான் மீது மாறாத பக்தி கொண்ட தீவிர சைவர்களாகவே இருந்தாங்க. நாட்டில் மக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதால் மகிழ்ச்சியின்றி வாடியதை கண்ட அரசியாரும் அமைச்சரும் சீர்காழியில் பார்வதி அன்னையின் திருமுலைப்பாலை அருந்தி ஞானப்பிள்ளையாக வலம் வரும் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வருமாறு அழைப்பு விடுத்தாங்க. அழைப்பை ஏற்று சம்பந்தரும் மதுரைக்கு வந்தாங்க. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து கோயிலுக்கு அருகில் உள்ள திருமடத்தில் தங்கி இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட சமணர்கள் பொறாமை கொண்டு அவர் தங்கி இருந்த திருமடத்துக்கு தீய வச்சாங்க. உடனே சம்பந்தர் ஆலவாய் சொக்கநாதரை வேண்டி பதிகம் பாட துவங்கினாரு. அதில் ஒரு பாட்டில் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகுக என்று பாடியதால் அந்த தீ வெம்மை நோயாக மாறி மன்னன் கூன்பாண்டியனை போய் பற்றுச்சு. மன்னனோட உடல் அனலா கொதிக்க துவங்குச்சு. மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் காய்ச்சலை குறைக்க முடியல. சமண துறவிகள் வந்து மயில் பீலிகளால் தடவியும் மந்திரங்களை ஓதியும் பார்த்தாங்க. மன்னனோட எரிச்சல் அதிகமானதே தவிர குறையல. மன்னன் வலியால் துடிக்க துவங்கினாரு. இறுதியா அரசி மங்கையர்க்கரசியார் மன்னர்கிட்ட திருஞான சம்பந்தரை அழைத்தால் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாம மன்னரும் சம்மதிச்சார். திருஞான சம்பந்தர் அரசவைக்கு வந்து சிவபெருமான மனசுல நிறுத்தி மந்திரமாவது நீரி என்று துவங்கக்கூடிய பதிகத்தை ஆலவாய் சொக்கநாதரை மனசுல நினைச்சு பாட துவங்கினாங்க. மன்னனோட உடல்ல வலது பாகத்துல திருநீற்ற பூசினாங்க. எரிச்சல் உடனடியா நீங்கி குளிர்ந்துச்சு. இடது பக்கம் சமணர்கள் தங்கள் வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க எரிச்சல் குறையவே இல்லை. உடனே மன்னன் முழுவதுமாக நீரையே பூசு என்று சம்பந்தர்கிட்ட வேண்ட உடல் முழுதும் திருநீற்ற பூசினாங்க. மன்னனோட வெப்பு நோய் முற்றிலுமா நீங்கியதோட அவரது முதுகில் இருந்த கூணும் சரியானுச்சு. அதன் பிறகுதான் மனைவி மங்கையர்க்கரசியோட இணைந்து நின்றசீர் நெடுமாறனாக பல சிவ தொண்டுகளை செஞ்சு இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருவடியையும் அடைஞ்சாங்க. இந்த பதிகத்தை இன்றும் பல பக்தர்கள் நம்பிக்கையோடு பாடி தங்கள் பிள்ளைகளுடைய காய்ச்சலை சரி செய்து வர்றாங்க. உங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா விருப்பம் தெரிவிச்சு நண்பர் உறவினருக்கும் பகிருங்க. திருச்சிற்றம்பலம்.